டிஎன் லெசன் இந்த மீண்டும் வீடியோ மகிழ்ச்சி. சபரிமலைக்கு ஒப்பிட்ட ஏற்றமான நடைமுறைலாம் அங்கே காணப்படுது. காய்கலோ மக்களை வணக்கம். நான் உங்கள் டிஎன் லெசன் இந்த மீண்டும் வீடியோ மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு செஞ்சுருக்கோம்னு சொன்னால் கடத்துறையில் கெட்கோளம் என்ற கிராமத்தில் கரந்தாடி சபரிச ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்றுள்ளோம். அங்கே 18 படி பூஜை நடக்குது. 18 படி பூஜையில் 4ஆம் தேதி இருமுடி பவனி நாங்கள் நேற்று சென்ற வேலை கோயில் நிர்வாகத்தால் வர சொன்னீங்க. அப்போ நாங்கள் 4ஆம் தேதி வீடியோ அந்த கோயில் சம்பந்த வீடியோ போடுவோம். நேற்று நாங்கள் சென்றிருந்த வேலை சந்தன அபிஷேகம் நடைபெற்று வந்தது. இப்போ சந்தன அபிஷேகத்துக்கு எங்கள் ஐயப்பன் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயம் உண்டு. அப்போ நாங்கள் நேற்றுக்கு அந்த கோயிலை சென்ற வேலை அந்த கோயிலை நாங்கள் கணிப்பிட்ட போது சபரிமலைக்கு ஒப்பிட்ட ஏற்றமான நடைமுறைலாம் அங்கே காணப்படுது. அங்கே 18 படி இருக்குது. காடுகள் சுற்றி வர காடுகள், பம்பை நதி தீர்த்தம் அப்படி காணப்படுவோம். அதே மாதிரி கடல் காணப்படுகிறது. சகல சபரிமலையில் எப்படி இருக்கோ அதேவான வழிமுறைகள்லாம் இங்கே காணப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது நாம் பார்த்து விஜயந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. அப்போ நாங்கள் நேற்று சென்றிருந்த வேலை ஐயப்பனுக்கு சந்தனாபிஷேகம் நடந்தது. சந்தனாபிஷேகம் சகல வீடியோ பயணங்கள் வீடியோ பின்வரும் காணொலியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். மற்றது நம்ம சேனலை பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விட்டால் எங்களுக்கு ஒரு பெரிய செய்கிறோட பெரும் உதவியாக இருக்கணும்னு இந்த வீடியோ தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தனத்தை ஐயப்பனுக்கு சாமியார்கள் கரைத்து அடியார்களுக்கும் சாமியார்கள் கொண்டிருக்க பெருமானுக்கு சந்தனத்தினாலே அபிஷேகம் நடந்த வண்ணம் சாமியார்களும் அடியார்களும் ஐயனுக்கு சந்தனத்தினால் அபிஷேகத்தை நடத்தி வருவாங்க. அதாவது இங்கே ஒரு வாய்ப்பு, அதாவது மாலையானந்தருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஐயப்பனை தொட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆலய நிர்வாகம் ஏற்படுத்துகிறது. ஐயப்பனை தொட்டு மாலையானந்தர்கள் ஐயப்பன் தான் என்று நினைத்து தொட்டு அபிஷேகம் செய்யும்வதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த ஆண்டின் இறுதிக்கட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று வெள்ளிக்கிழமை ஐயப்பனுக்கு சந்தனாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் நாங்கள் இன்று சந்தனாபிஷேகத்தை தான் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்றது எங்களுக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரு பாக்கியமாக அறிகிறோம். மற்றது வருகின்ற 4ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை ஐயப்பனுக்கு இருமுடி பவனி நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் அறியத்தரப்பட்டது. அதையும் உங்களுக்கு ஒரு காணொலியாக நாங்கள் உங்களை சேனலில் குறிப்பிடும் என்று இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது ஐயனுக்கு பூஜைக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளன. ஐயனுக்கு பிரதான குருசாமியால் தீவமைக்கப்பட்டு பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஐயப்பனுக்கு இப்போது 108 நாம அர்ச்சனைகள் நடைபெற்று கொண்டதை காணக்கூடியதாக ஆனந்த ரூபன் அலங்கார பிரிய நிழலைப்பங்காதல் என்றெல்லாம் ஐயப்பனுக்கு அர்ச்சனை நடைபெற்றுள்ளன. இப்போது கற்பனை பூஜை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கற்பனுக்கு வழிபட்டு சம்பவங்கள் நடைபெற்றன. இங்கு அடியார்களை காணக்கூடியவர்கள் விதமான பக்தர்கள் கற்பனசாமிக்கு பூஜை ஏற்பாடுகள் இல்லத்தில் பிரபஞ்சம் ஒருவரால் பேக் வாசிக்கிறவர்களை காணப்படுகிறார். விளாண்ட இறுதிக்கட்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுக்கு ஹரிதாசனம் பாடிக்கொண்டிருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணும்போது சப்போர்ட் ஆகும். ஓகே பாய். மீண்டும் சந்திக்கிறேன். நான் டிஎன்